வணக்கம் மக்களே. இப்ப இருக்க காலத்துல பென்ஷன்ன்றது யாருக்குமே கிடையாது. அதுவும் நீங்க சுய தொழில் பண்றவங்களா இருக்கீங்க, இல்லன்னா பிரைவேட் அப்புறம் கவர்மெண்ட்ல வேலை செய்யாதவங்களா இருந்தீங்கன்னா பென்ஷன் எதுவுமே கிடையாது. இந்த விஷயத்துக்கு கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் மூலமா 60 வயசு அப்புறம் மாசம் 3000 ரூபாய் பென்ஷனா தருவாங்க. அந்த ஸ்கீம் பேரு நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் ஃபார் ட்ரேடர்ஸ் அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன் ஸ்கீம்ஸ். சோ இந்த ஸ்கீம்ல என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, எவ்வளவு பென்ஷன் தராங்க, என்ன எலிஜிபிலிட்டி வச்சிருக்காங்க, எங்க எப்படி அப்ளை பண்ணணும் எல்லாமே இந்த வீடியோல டீடைலா சொல்றேன். சோ இதுக்கான காரணமே வியாபாரி அப்புறம் ரீட்டைல் ஓனர்ஸா இருக்கவங்க, ரீட்டைல் ட்ரேடர்ஸ், ரைஸ் மில் ஓனர்ஸ், ஆயில் மில் ஓனர்ஸ், நார்மல் ஷாப் வச்சிருக்கவங்க, கமிஷன் ஏஜென்ட், ரியல் எஸ்டேட் புரோக்கர்ஸ், ரெஸ்டாரண்ட் அப்புறம் சின்ன ஹோட்டல் வச்சிருக்கவங்களுக்கு பென்ஷன் ஒன்றும் கிடையாது. அதே பிசினஸ்லாம் நிரந்தரமும் கிடையாது. அப்புறம் அவங்க வேலை செஞ்சா மட்டும்தான் வருமானம் வரும். இன்னொரு விஷயத்துக்கு தான் கவர்மெண்ட் அஃபோர்டபிளான வழியில பென்ஷன் கொடுக்கணும்னு இந்த ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இப்போ இந்த ஸ்கீம்ல என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் தராங்கன்னு பார்க்கலாம். இந்த அன்ஆர்கனைஸ் செக்டர்ல இருக்கவங்க தான் நம்ம நாட்டுக்கு நிறைய வழியில கான்ட்ரிபியூட் பண்றாங்க. அதுக்காக தான் இந்த பென்ஷன் ஸ்கீம் மூலமா பினான்சியல் எய்ட் ப்ரொவைட் பண்றாங்க. இதுக்கு நீங்க ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது, அதாவது 60 வயசுக்கு அப்புறமா பென்ஷனா 3000 ரூபாய் மாசம் உங்களுக்கு தருவாங்க. இந்த பென்ஷனுக்கு நீங்க 60 வயசு வரைக்கும் 55 ரூபாயில இருந்து 200 ரூபாய் மாசம் பே பண்ற மாதிரி இருக்கும். எல்ஐசி தான் இந்த பென்ஷன் ஃபண்டை மேனேஜ் பண்றாங்க. இதுக்கு நடுவுல பே பண்றவங்க இறந்து போயிட்டாங்கன்னா அந்த பர்சன் ஃபேமிலிக்கு 50% கிட்ட பென்ஷன் அமௌண்ட்ல இருந்து கொடுத்துருவாங்க. அப்படி இல்ல இந்த பே பண்ற பர்சன் 60 வயசுக்கு முன்னாடியே டிசேபிள் ஆகிட்டாருன்னா அவங்களோட ஸ்பௌஸ் இந்த பேமெண்ட்டை கண்டினியூ பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஸ்கீமை க்ளோஸ் பண்ணிட்டு பணத்தை வித்ட்ரா பண்ணிக்கலாம். இன்கேஸ் 10 வருஷத்துக்கு மேல இந்த ஸ்கீம்ல இருந்து எக்ஸிட் ஆகுறீங்கன்னா நீங்க எவ்வளவு பே பண்ணிருக்கீங்களோ அதோட சேர்ந்த இன்ட்ரெஸ்ட் அப்புறம் பென்ஷன் ஃபண்ட்ல இருந்து வந்த அமௌண்ட் இது ரெண்டுத்துல எது அதிகமோ அதை உங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ ஸ்கீம்க்கு அப்ளை பண்ண என்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும்னு சொல்றேன். ஆதார் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, பேங்கோட லிங்க் பண்ண மொபைல் நம்பர், சேவிங்ஸ் அக்கவுண்ட், அப்படி இல்லைன்னா ஜான் தன் பேங்க் அக்கவுண்ட், அதுல ஐஎஃப்எஸ்சி கோட் கண்டிப்பா இருக்கணும். எவிடன்ஸ்க்கு உங்களோட பேங்க் பாஸ்புக் ஆர் செக் லீவ் இல்லைன்னா செக் புக் ஆர் பேங்க் ஸ்டேட்மெண்டோட காப்பி. இப்போ ஸ்கீம்க்கு அப்ளை பண்ண யாரா எலிஜிபிள்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அப்ளை பண்றவங்க ஆல்ரெடி சொன்ன பர்சனா இருக்கணும், அதாவது ஷாப் ஓனர், ரீட்டைல் ஓனர் ஆர் வியாபாரியா இருக்கணும். செகண்ட், அப்ளை பண்றவங்களோட வயசு 18ல இருந்து 40க்குள்ள இருக்கணும். தேர்ட், உங்களோட பிசினஸ் டர்ன் ஓவர் வருஷத்துக்கு 1.5 கோடிக்குள்ள இருக்கணும். இப்போ இந்த ஸ்கீமுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள், அதாவது அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட், நீங்க ஆல்ரெடி என்பிஎஸ், இபிஎஃப்ஓ, இஎஸ்ஐசி ஸ்கீம்ல எல்லாம் கான்ட்ரிபியூட் பண்றீங்கன்னா இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள் கிடையாது. செகண்ட், டாக்ஸ் பேயரா இருந்தீங்கனாலும் எலிஜிபிள் கிடையாது. தேர்ட், நீங்க பிரதான் மந்திரி ஷாம் யோகி மான்தன் யோஜனா ஆர் பிரதான் மந்திரி கிசான் மான்தன் யோஜனா இல்லனா மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர்ல என்ரோல் பண்ணிருந்தீங்கனாலும் இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள் கிடையாது. ஃபைனலா இந்த ஸ்கீமுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம்னு பார்க்கலாம். உங்க ஏரியால இருக்க நியர்பை காமன் சர்வீஸ் சென்டருக்கு போய்க்கோங்க. உங்க ஏரியால எங்க இந்த சர்வீஸ் சென்டர் இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வெப்சைட் போயிட்டு டிஸ்ட்ரிக்ட் அண்ட் தாலுக்கு என்டர் பண்ணீங்கன்னா எங்கெல்லாம் இந்த சர்வீஸ் சென்டர் இருக்கோ அதெல்லாம் ஷோ ஆகும். அங்க போயிட்டு அப்ளிகேஷன் ஃபார்மை வாங்கி அவங்க கேட்கிற டீடைல்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணிட்டு அக்னாலஜ்மெண்ட் ரெசிப்டும் வாங்கிக்கோங்க. இப்படிதான் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணி வயசான காலத்துல பண பிரச்சனை இல்லாம இருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவ் வந்தா லைக் போடுங்க.